உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவழ செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். யாழ்ப்பாணம் தவிர ஏனைய இடங்களில் ஹர்த்தால் நேற்றைய தினம் வெற்றி அளித்துள்ளதாக தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன், பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் ஆகியோர் கூட்டாக அறிவித்துள்ளனர். வடக்கு கிழக்கில் உள்ள இராணுவத்தினரை அகற்றுமாறு கோரிக்கையை முன்வைத்து ஹர்த்தால் தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்திருந்தது. அதனை ஏற்று வடக்கு கிழக்கில் பெரும்பாலான இடங்களில் ஹர்த்தாலுக்கு ஆதரவு கிடைத்திருப்பதாக, யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக யாழ் நகர் பகுதியில் மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் திறந்திருந்தது, அதனால் ஆதரவு வழங்காதது மனவருத்தத்துக்குரியது என்றும், வடக்கு கிழக்கு முழுவதும் மக்களை ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தக்கூடிய கட்சியாக தமிழரசு கட்சி இருப்பதாக, அந்த வகையில் நாம் ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்தோம் என வெற்றி தந்திருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றனர். கற்பட்டி நகரகாவலர் பிரிவுக்கு உட்பட்ட கந்தகுடல் பிரதேசத்தில் இரு தரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் கொடூரமாக தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கற்பட்டி நகர் காவலர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்ட பின்னர் அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் பிரமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். துணை ஜனாதிபதி தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனதா கூட்டணி வேட்பாளரான சி.பி. ராதாகிருஷ்ணனை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் தரப்பில் யாரை நிறுத்துவதென இனி கூட்டணி கட்சிகளின் தலைவர் நேற்றைய தினம் நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தி வந்தனர். அதே நேரத்தில் ராஜ்யசபா அதிமுக தலைவர் திருச்சி சிவா அல்லது இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை ஆகிய இருவரில் ஒருவர் களமிறங்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு 21ஆம் தேதியுடன் மனு தாக்குதல் நிறைவடைகின்றது. மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மகாராஷ்டிரா கவர்னராக உள்ள தமிழகத்தைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மதுரை பாரபத்தியில் கூடுவோம், தேர்தல் அரசியல் போர் உத்தியில் வெல்வோம் என தவிக தலைவரும் நடிகருமான விஜய் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை மதுரை மாநாடு குறித்து 2வது கடிதம். இது மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் மகத்தான மக்கள் அரசியல் இயக்கமான மீதான தமிழக மக்களின் பேரின்ப பேத ஆதரவும் தேர்தல் அரசியல் களத்தில் விரைவில் நிரூபிக்கப்பட போகிறது. நமது கனவு நனவாக இலக்கை எட்டி புரட்டி போட போகும் புரட்சி நிகழ இன்னும் சில மாதங்களே இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து கப்பலில் இலங்கைக்கு செல்லும் பயணிகளுக்கு விசேட அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்திய பாடசாலை மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இலங்கை தங்குவதற்கு சிறப்பு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் பயணச்சீட்டு கட்டணம் மற்றும் பயண செலவு என அனைத்தையும் சிறப்பு சலுகையாக 9,999 இந்திய ரூபாயாக கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. மாணவர்களை ஒருங்கிணைத்து அழைத்து வரும் 2 ஆசிரியர்களுக்கு இலவச பயணச்சீட்டு வழங்கப்படும் என கப்பல் நிறுவன உரிமையாளர் சுந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் நேற்றைய தினம் வெள்ளை மாளிகையில் நடந்த உச்சி மாநாட்டில் ஒரே மேசையில் டொனால்ட் ட்ரம்ப், விளாடிமிர் புட்டின் மற்றும் வொலடிமிர் செலன்ஸ்கியை சந்திக்க வைத்து வெற்றி பெற்ற பின் அந்த விவாதங்களில் ஐரோப்பிய நாடுகளில் சேர்க்கப்பட வேண்டும் என கோரியிருந்தார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் குறித்து ஜனாதிபதி மேக்ரோன் அரக்கன் என அர்த்தமாகும் விதத்தில் விளத்துள்ளார். அவரது வார்த்தை பிரயோகங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏர் பிரான்ஸ் விமானத்தில் வைத்து பணிப்பெண் மீது தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. சம்பவத்தை அடுத்து விமானம் உடனடியாக தரையிறக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. கனடாவில் வன்கூவர் தீவில் கடற்கரையில் நிலநடுக்கம் பதிவாகி இருக்கின்றது. இன்றைய தினம் சுமார் 4.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலநடுக்கம் காரணமாக எந்தவித சேதமும் பதிவாகவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீதான கொடூர தாக்குதலை புட்டின் நிறுத்தும் வரை ரஷ்யா மீது மேலும் பல பொருளாதார தடைகளை நாங்கள் விதிப்போம். அவை ரஷ்ய பொருளாதாரத்துக்கும் மக்களுக்கும் ஏற்கனவே தண்டனையாக அமைந்திருப்பதாக இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க சட்டத்தை மீறியதாலும் அதில் அதிக காலம் நாட்டில் தங்கியிருப்பதாலும் 6000க்கும் மேற்பட்ட சர்வதேச மாணவர்கள் விசாக்களை அமெரிக்க வெளியுறவுத்துறை ரத்து செய்திருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்து வருகின்றார். இதன்படி ஒரு பகுதியாக சனிக்கிழமை அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் புடினை டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்திருக்கின்றார். தொடர்வது விளையாட்டு செய்திகள்.
இந்திய கிரிக்கெட் அணி வீரர் விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் 17 ஆண்டுகளை நிறைவு செய்தது குறித்து ஒரு பார்வை வந்திருக்கின்றது. இந்திய கிரிக்கெட் அணி வீரர் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் 17 ஆண்டுகளை நிறைவு செய்தது பெருமைக்குரியது என்றும், அப்போது முதல் துடுப்பாட்ட வீரராக கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேறிய கோலி இந்திய கிரிக்கெட் அணியின் ரன் மெஷின் என்று கூறும் அளவுக்கு வேகமாக ஓட்டங்களை குவித்தார். கொடுக்காம அணிக்கு எதிரான படு தோல்வியால் நட்சத்திர வீரர் நெய்மர் கதறி அழுத ஒளிநாடா வைரஸ் ஆகியுள்ளது. பிரேசில் கால்பந்து நட்சத்திரம் நெய்மர் சாண்டோஸ் கிளப் அணியில் விளையாடி வருகின்றார். செரி ஏ தொடரின் போட்டி ஒன்றில் வாஸ்கோடகாமா அணியை சாண்டோஸ் கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ள தென்னாப்பிரிக்கா அணி 3 நாள் போட்டிகள் மற்றும் T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகின்றது. இதில் T20 போட்டிகளில் வெற்றி பெற்று ஆஸ்திரேலிய அணி T20 தொடரை கைப்பற்றி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.